வணக்கம். கோதுமை மாவு தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1.5 கப், சர்க்கரை 1/2 கப், கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். மிக்சியில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் பூ 1/3 கப், 1 கப் தேங்காய் பூ எடுத்துகிட்டு 3ஆக பிரித்து அதில் ஒரு பங்கு எடுத்துக்கணும். இந்த தேங்காய் பூ கிடைக்கலைன்னா வீட்டில் இருக்க தேங்காய் பூ வானலியில் நல்லா வதக்கிட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வெண்ணெய் 200 கிராம் எடுத்துருக்கேன். 1/4 கப் அரிசி மாவு, சோடா மாவு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இது ரெடிமேட் கோகோனட் பவுடர் எடுத்துருக்கேன். மிக்சியில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கிறேன். கோதுமை மாவு, அரிசி மாவு, அரைச்ச தேங்காய் கலந்து விட்டு எடுத்துக்கணும். கரண்டியாவது விஸ்காவது வச்சு கலந்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சோடா மாவு, ஏலக்காய் தூள், இப்போ மாவு சேர்த்துக்கலாம். மெதுவாக கலரணும். சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இட்லி தட்டை எடுத்துருக்கேன். பழைய கடாயை வச்சு சூடு பண்ணிக்கணும். மிதமான தீயில் வைக்கணும். ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்ச நேரம் ஆறட்டும். கொஞ்சம் செவக்க விட்டுட்டேன். கொஞ்சம் முன்னாடி பத்தத்தில் எடுக்கணும். லேசாக அழுந்து எல்லாம் எடுத்துடணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் சரியாக இருக்கும். இப்போ கோதுமை மாவு தேங்காய் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓவன் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நன்றி.